மைசூர் சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் ரகசியங்கள் பற்றியும் உங்களுக்கு அங்கே ஏற்பட்ட அனுபவங்கள் பற்றி 51 சக்தி பீடங்களிலே ஒரு சக்தி பீடமாக இருப்பவள் இந்த சாமுண்டி. இந்த மார்புக்கும் வயிற்றுக்கும் நடுவில் இருக்கு அந்த பகுதி தான் கிரௌஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பாளியினுடைய அந்த நடு பகுதி விழுந்த இடம் இந்த சாமுண்டி. மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொன்னாலே இது வந்து ஒரு தெய்வீகமானது. நிறைய சித்தர்கள், நிறைய முனிவர்கள், இந்த ஆராய்ச்சி பண்ணுறவங்கலாம் சொல்லுவாங்க மேற்கு தொடர்ச்சி மலை இல்லை அப்படின்னு சொன்னால் தென்னிந்தியாவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு போகிறோம், அந்த அம்பாளை பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப அந்த சக்தியை நாம் வந்து ஆராதிக்கிறோம். அது மாதிரி அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த சக்தியினுடைய பெருமையை, அந்த வீரியத்தை நம்ம உணரும் பொழுது நம்ம அதை வந்து நமக்குள்ளே நம்ம ஆவாகனம் பண்ணணும். நாமும் அந்த மாதிரி அந்த சக்தி உடையவளாக ஆகணும். 2 நிலையிலையும் அவள் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தினதால் அவள் எவ்வளோ சக்தி இருக்குன்னு அவளுக்கு அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவளாக அந்த கோவிலே அவள் எழுந்துறது. நம்ம உள்ளே போனாவே நமக்கு அப்படியே மெய்சில் இருக்கும். நம்ம எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் அங்கே போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆற்றலை நம்மளால் உணர முடியும். அவ்வளவு சக்தி வாய்ந்தவள், வீரியம் நிறைந்தவள் அந்த சாமுண்டேஸ்வரி. அவளை சுற்றி சுற்றி வந்தால் போதும், அவகிட்ட போனால் போதும். தன்னை வெளிப்படுத்தி அந்த குழந்தைக்கு என்ன வேணும் அப்படி தானே சொல்லணும். அம்மா நம்மளை நாடி வந்திருக்கா, நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொன்னால் இவளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தானே உவந்து கொடுப்பவள் அந்த சாமுண்டேஸ்வரி. நம்ம ஒன்றும் பிரார்த்தனையே பண்ண வேண்டும். பரிகாரஸ்தலம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மஞ்சுளா ரமேஷ் மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட மைசூர் சாமுண்டீஸ்வரி அம்மன், அதாவது 51 சக்தி பீடங்கள்ல ஒரு சக்தி பீடமான மைசூர் சாமுண்டீஸ்வரி அம்மன் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன் மேம். 51 சக்தி பீடங்கள்ல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு 51மே சக்தி வாய்ந்தது தான். அதுலேயும் சக்தி வாய்ந்தது மைசூர் சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில். அந்த கோவிலுடைய ரகசியங்கள் பற்றியும் உங்களுக்கு அங்கே ஏற்பட்ட அனுபவங்கள் பற்றி எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க மேம். ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. அங்கே இருக்கிற ரகசியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே சாமுண்டீஸ்வரி கோவிலில் பல அமானுஷ்யமான ரகசியங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது என்ன, அந்த ஒவ்வொரு கோவிலுக்கும் போகும் பொழுது எப்படியோ அந்த கோவிலுக்கு உடையவர்கள் அவங்க வந்து நமக்கு அதை சொல்கிறாங்க. அது ஒரு எனக்கு இந்த 51 சக்தி பீடங்களை நான் ஞானாலயத்தில் எழுதிக்கிட்டு இருந்தப்போ அந்த மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் போனால் நம்ம யாருங்க ஏன்னு கூட கவனிக்க மாட்டாங்க. அது என்னவோ தெரியல, எழுதுறதுக்காக நான் வந்து அந்த யாத்திரையை நான் போகும் பொழுது மிகச்சரியாக யாரோ ஒருத்தர் வருவார். வந்துட்டு எனக்கு எல்லா விஷயங்களையும் சொல்ல. எனக்கு அந்த அனுபவம் வந்து மதுரையில் ஏற்பட்டது. மதுரையிலலாம் உங்களுக்கு தெரியும் அவ்வளவு கும்பல் இருக்கும். ஆனால் என்னை ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் அங்கே இருந்த அந்த குருக்கள் வந்து எனக்கு விவரங்கள் சொன்னார். காளஹஸ்தி அதே மாதிரி தான். காளஹஸ்தியில் நிற்கிறதுக்கே இடம் இருக்காது. அங்கேயும் கூட அப்படி தான் நடந்தது. கயால நடந்தது நிறைய. அதுக்குன்னு தனியாக அம்பாள் வந்து ஒரு ஆளை அமுச்சு விடுவாங்க. அனுப்பிச்சிட்டு அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லுவாங்க. அப்படிதான் எனக்கு கோலாப்பூர்லேயும் அப்படிதான் ஆச்சு. யாராலையும் போக முடியாத மாடி மாதிரி இருக்கும் ஒரு அமைப்பு. கீழே மகாலட்சுமி இருப்பா. அங்கே வந்து என்ன விதமான ரகசிய பூஜைகள்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை கூட்டின்னு போய் காமிச்சு. நான் இதை வந்து எனக்கு பெருமையாக சொல்லலை. அம்பாள் வந்து அந்த மாதிரி எனக்கு என்ன இது மாதிரிலாம் கொடுத்து நீ இதெல்லாம் எல்லாருக்கும் சொல்லு அப்படின்னு உங்க சொன்னது. மூலியமா அம்பாள் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வராங்க. கோழியை கொண்டு வர அவ்வளோதான். வேறு இதில் நான் சும்மா ஒரு கருவி அவ்வளோதான், ஒரு ஸ்பேனர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அணில் மாதிரி. அந்த மாதிரி தான் இந்த சாமுண்டேஸ்வரி கோவிலும். அங்கே நாகேந்திர தீக்ஷிதர் அப்படின்னு ஒருத்தர் வந்து நான் போனப்போ எனக்கு வந்து எல்லா விவரங்களையும் அங்கே சொன்னார். கேட்க கேட்க உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்மளும் போவோம். அதாவது மைசூர்லேருந்து 13 கிலோமீட்டரில் இருக்கிறது அந்த சாமுண்டி மலை அப்படிங்கிறது. அந்த நம்ம அங்கே போனோம் அப்படின்னா அந்த மலை மேலே ஏறி போகும் பொழுது நம்ம வந்து அங்கே அந்த மகிஷாசுரன் அழகாக, ரொம்ப அழகாக ஒரு இதை வச்சுருப்பாங்க, சுதை சிற்பம் வச்சுருப்பாங்க கலராக போட்டு. அதேமாதிரி நந்தி இருக்கிறதுலே மிகப்பெரிய நந்தி வந்து அங்கே இருக்குது. அதனால தான் அதுக்கு பேரே நந்தி மலை அப்படின்னே பெரிய. நான் பொதுவாகவே கர்நாடகாவில் நந்திக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களுடைய அந்த எம்பளமே நந்தியாக தான் இருக்கும். கர்நாடகா கவர்மெண்ட்டினுடைய எம்பளம். ஸோ நந்தியாக தான் வச்சுருப்பாங்க. இங்கே தான் இருக்கிறதுலே பெரிய நந்தி அவங்க வச்சுருக்காங்க. மகிஷாசுரன் கையில் வாழை வச்சுக்கிட்டு நின்றுட்டுருப்பான் வழியில்.
இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இப்போலாம் ரொம்ப அழகான மலை ஏன்னா அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலையில வர்ற அந்த மலை அது. மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொன்னாவே அது வந்து ஒரு தெய்வீகமானது. அதில நெறைய மூலிகைகள் இருக்கும். நெறைய ரகசியங்கள் இருக்கும். நெறைய சித்தர்கள், நெறைய முனிவர்கள் அந்த மாரி அது ஒரு தெய்வீகம் குடிகொண்ட மலை அந்த மேற்கு தொடர்ச்சி மலை. பொதுவாக இந்த ஆராய்ச்சி பண்றவங்கலாம் சொல்லுவாங்க, மேற்கு தொடர்ச்சி மலை இல்ல அப்படின்னு சொன்னா தென்னிந்தியாவே கிடையாதுன்னு ம். சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு அது வந்து நம்மளை காக்கிற மலை அது. ஆன்மீக ரீதியாகவும் சரி, அந்த பொதுவான இந்த நிலம் அமைப்பிலயும் சரி, அது நம்மள வந்து காத்துன்ருக்கு. அதுல அதனுடைய ஒரு நிலையில இருக்கிறது தான் இந்த சாமுண்டி மலை அப்படிங்கிறது. ஸோ நம்ம அந்த அழகான அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்துக்கிட்டே நடந்து போலாம். இல்ல முடியாதவங்க கார்ல போறவங்க, வேன்ல போறவங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாரி போவாங்க, பார்க்கலாம். நம்ம இறங்குன உடனேயே இந்த மகிஷன் தான் நம்ம கண்ல படுவார். அப்புறம் பார்த்துட்டு நம்ம கோவிலுக்கு போலாம். இந்த கோவில் அப்படிங்கிறத நீங்க சொன்ன மாதிரி 51 சக்தி பீடங்களிலே ஒரு சக்தி பீடமாக இருப்பவள் இந்த சாமுண்டி. இத வந்து கிரௌஞ்ச பீட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரௌஞ்ச பீட்டம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மார்புக்கும் வயிற்றுக்கும் நடுவுல இருக்கு. அந்த பகுதி தான் கிரௌஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவுல இருக்கு. அந்த கிரௌஞ்ச மலைன்னு கூட சொல்லுவாங்க. இருக்கிறதுல நடுவுல இந்தியாவுல நடுவுல இருக்கிற மலை கிரௌஞ்ச மலை. அதே மாரி ஒவ்வொரு பெண்ணிற்கும் அந்த மார்புக்கும், வயிற்றுக்கும் நடுவுல அந்த இருக்கிற அந்த பகுதி வந்து கிரௌஞ்சம் பேரு. அந்த கிரௌஞ்ச பகுதி, அம்பாளினுடைய அந்த நடு பகுதி விழுந்த இடம் இந்த சாமுண்டி. அதனால தான் அவள வந்து நடுவுன்னே சொல்லலாம். சக்தி பீடங்கள்லயே நடுவாக எழுந்தருளி இருப்பவள், மிக சக்தி வாய்ந்தவளாக இருப்பவள் அப்படின்னு சொல்லி. பொதுவா சாமுண்டி அப்படின்னு சொன்னா, சாமுண்டேஸ்வரி அப்படின்னா சண்டமுண்டாசுரனை வதைத்தவள் சாமுண்டீஸ்வரி. நம்ம தேவி பாகவத்தில பார்க்கும்பொழுது, அந்த போரெல்லாம் ரொம்ப பயங்கரமா விவரிப்பாங்க. எப்படி ஒவ்வொரு இவனும் அசுரனும் வந்து தேவியோட போர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த சாமுண்டன், இந்த சண்டமுண்டாசுரன் இவங்களுடைய போர பத்தியும் விளக்கியிருப்பாங்க. அவர்களை அழித்தவள் இந்த சாமுண்டி. அதனால தான் இந்த சாமுண்டிய அழிச்ச உடனேயே அந்த ஆதி பராசக்தி என்ன பண்றா, சண்டமுண்டாசுரனை அழித்ததால, இனிமே நீ சாமுண்டி என்று அழைக்கப்படுவாய். அவ காளி ஆக்சுவலா. ம். அழைக்கப்படுவாய். நீ வந்து பக்தர்களுக்கு எப்பவும் காட்சி குடுத்துட்டு இருக்கணும். இந்த சாமுண்டிங்கிற பேரோட ஹரித்வார்லயும் இருக்கா. சாமுண்டி இருக்கா. அதே மாரி ஹிமாச்சல பிரதேசத்திலயும் சாமுண்டிங்கிற பேர்ல அந்த கோவில் அவ்வளவு அற்புதமா இருக்கும். மலைகளுக்கு நடுவுல இருக்கும் அந்த ஊர் பேரே சாமுண்டி, சாமுண்டான்னு பேரு. அந்த இடத்துல அந்த கோவில் இருக்கு. அது வந்து ஆக்சுவலா மசானம். ம். மசானம்னா நம்ம வந்து ஒண்ணுமே இல்லாத பகுதி அப்படிங்கிற அதாவது புல்லு பூண்டு கூட இருக்காதுன்னுலாம் நினைப்போம் இல்லையா? ஆனா அவ்வளோ அழகான ஊராக இருக்கும் அந்த ஊரு. அந்த மசானத்துல வந்து அந்த ஈஸ்வரன் அவ்வளோ அழகா அங்க அங்க இருப்பார். அவ்வளோ சக்தியோட இருப்பார். அந்த அம்பாளும் அவ்வளோ சக்தியா இருப்பார். அந்த சாமுண்டீஸ்வரி அங்க இருப்பா. இங்கேயும் கூட மைசூர்லேயும் அந்த சாமுண்டீஸ்வரி இருக்கு. ஒரு சக்தி பல இடங்களில அவ வந்து விரிஞ்சு இருக்கா அப்படின்னு அந்த விரிஞ்சு இருக்கா, பிரிஞ்சு இருக்கா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தந்த ஸ்தலம். அதாவது நம்ம பூமியில பல இடங்கள் இருக்கு. பூமி எல்லாம் ஒண்ணு தானே, எல்லாத்துலயும் மண்ணு தானே இருக்குன்னா. ஒரு இடத்துல வந்து பெட்ரோல் கிடைக்குது, டீசல் கிடைக்குது. ஒரு இடத்துல தண்ணீர் கிடைக்கிறது. ஒரு இடம் பாலைவனமாக இருக்கு. ஒண்ணு வந்து அவ்வளோ குளிரா இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? பூமியாக இருந்தாலும் கூட அந்தந்த சக்தி பஞ்சபூதங்களும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அந்த சக்தியாக அங்க இருக்கு. அந்த மாரி தான் இந்த சக்தி பீட்டங்கள் அப்படிங்கிறப்போ, இந்த ஸ்தலத்துல இந்த சக்தி இருக்கு அப்படிங்கிறதால, அந்த அன்னை அந்த சக்தியாக அங்க வந்து குடியிருக்கா. எழுந்தருளி இருக்காள் அப்படின்னு நாம அத வந்து அத ம். எடுத்துக்கணும். ஸோ அந்த இடத்துல நிச்சயமாக பேசிக்காவே ஒரு சக்தி இருக்கு. அத நாம அந்த கோயிலுக்கு போறோம், அந்த அம்பாள பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப, அந்த சக்தியை நாம வந்து ஆராதிக்கிறோம், ஆவாகனம் பண்ணிக்கிறோம் நமக்குள்ள. அதான் இந்த ஆவாகனம் பண்றது, நமக்குள்ளே நம்ம ஆவாகனம் பண்ணிக்கிறது. இதெல்லாம் பெரிய நம்முடைய இந்து தர்மத்தில மிகப்பெரிய விஷயங்கள். அ ஹோமம்லாம் பண்ணும்பொழுது ஆவாகயாமி அப்படின்னு நமக்குள்ளேயே அந்த சக்திய ஆவாகனம் பண்றது அப்படிங்கிறது. அந்த மாரி நம்ம அந்த இடத்துக்கு, அந்த ஸ்தலத்துக்கு போகும்போது, அந்த சக்தியை நம்மால பெற முடியும். நம்ம இதெல்லாம் விட்டுடணும். எனக்கு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, படிக்கணும். இதெல்லாம் எல்லாமே நீயே விட்டுட்டு குடுத்துடு. நான் எதுவுமே கேட்கல. ஆமா. அது மாரி அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னா, அந்த சக்தியினுடைய பெருமைய, அந்த வீரியத்த நம்ம உணரும் பொழுது, நம்ம அத வந்து நமக்குள்ள நம்ம ஆவாகனம் பண்ணணும். நாமும் அந்த மாதிரி அந்த சக்தி உடையவளாக ஆகுறோம்.
சக்திங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்றைய காலகட்டத்தில ஹெல்தியா இருக்கணும், சக்தியா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ, அந்த அந்த இடத்துல வந்து சாமுண்டியனுடைய சக்தி இருக்கு. அப்ப சண்டமுண்டாசுரனை வதைத்ததால் சாமுண்டீஸ்வரி. ஆனா, இங்க வந்து மகிஷாசுரனை வதைக்கிறாள். மகிஷனை வதைத்த இடம், அவனை நிர்மூலம் பண்ண இடம் இந்த மலை. அதனால அவ வந்து மகிஷாசுர மர்தினியாக அவ இந்த இடத்துல இருக்கா. மகிஷனை வதைத்து அந்த இடத்துல இருக்கா. இதை வந்து மார்க்கண்டேய முனிவர் ரொம்ப பழைய காலம். இதெல்லாம் கிமுக்கெல்லாம் முன்னாடி. அதனால வந்து அந்த காலகட்டத்தில இவ்வளவு சக்தியாக அந்த தேவி பாகவத்தில நடந்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் அவர் ஞான திருஷ்டியினால உணர்றார். உணர்ந்துட்டு இந்த மார்க்கண்டேய முனிவர் இந்த இடத்துல மகிஷனை வதைத்ததன் காரணமாக அவள வந்து அவர் ஆராதிக்க ம். ஆரம்பிக்கிறார். ஆராதிக்க ஆரம்பிச்ச உடனே அவ ஏற்கனவே அந்த இடத்துல அவ இருக்கா. அதனால அவள் வந்து சுயம்புவாக அவள் அங்கே எழுந்தருளுகிறாள். அவள் சாமுண்டா, சாமுண்டேஸ்வரி. அதே சமயத்தில மகிஷனை வதைத்தவள். ஸோ 2 நிலையிலேயும் அவள் தன்னுடைய சக்திய வெளிப்படுத்தினதால, அவ எவ்வளோ சக்தி இருக்கும் பாருங்க அவளுக்கு. அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவளாக அந்த கோவில்லே அவ எழுந்தருளியிருக்கா. நம்ம உள்ள போனாவே நமக்கு அப்படியே மெய்சிலிர்க்கும். நம்ம எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் அங்க போனோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஆற்றலை நம்மளால உணர முடியும். அவ்வளவு சக்தி வாய்ந்தவள், வீரியம் நிறைந்தவள் அந்த சாமுண்டேஸ்வரி. ஆனா, அவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அவ காளியாலாம் அங்க இல்ல. அவ்வளவு கருணை தெய்வமாக அவள் அந்த இடத்துல எழுந்தருளியிருக்கா. ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க. கூட்டமான கூட்டம், அப்படி ஒரு கூட்டம் இருக்கும். அவர் நாகேந்திர தீக்ஷிதர் அததான் சொல்லிட்டு இருந்தார். நாங்க சின்ன வயசுல இங்கெல்லாம் அப்படி அந்த இடங்கள்ல எல்லாம் அந்த காடு பகுதி, மலைப்பகுதி, பாறைகள் எல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் எங்களுக்கு என்னன்னே தெரியாது. இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நாங்க எல்லாம் விளையாடிக்கிட்டு இருப்போம். ஆனா பல இடங்கள்ல வந்து இந்த ரத்த கரை போல பாறைகள் சிவப்பு நிறத்துல அங்க இருக்கும். அப்பலாம் அத பத்தியெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாம நாங்க பாட்டுக்கு இருப்போம் நாங்க. அந்த இதெல்லாம் உண்மையாக நடந்தது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தது. அந்த இடங்கள்ல அவ்வளோ சக்தி இருக்கு அப்படிங்கிறது அப்புறம் அப்புறம் நாங்க புரிஞ்சுக்கிட்டோமே தவிர, அப்ப வந்து எங்களுக்கு தெரியல. சும்மா அப்படியே விளையாடிக்கிட்டு இருப்போம். அப்படின்ட்டு அவர் சொன்னார். இதே கருத்த தான் இன்றைக்கு சத்குருவாக இருக்கின்ற ஜக்கி வாசுதேவ், ஈஷா நிறுவனர் இருக்கு இல்லையா? அவரும் வந்து இதே தான் சொல்றார். அந்த பகுதியில தான் அவருமே வந்து சுத்திட்டு இருந்தவர். ஒரு சாதாரண இளைஞனாக சுற்றிக் கொண்டிருந்தவர். அவர் இங்க வந்து தான் அவருக்கு அந்த ஞானம் அப்படிங்கிறது கிடைச்சது. இந்த காடுகளுக்கு அவர் வரார். இந்த காடுகளுக்கு வந்து தான் தான் யார் அப்படிங்கிறது, தன்னுடைய பிறவிக்கு என்ன காரணம்? ஏன் இந்த பிறவிய நம்ம எடுத்தோம்? அப்படிங்கிறதையெல்லாம் உணர்த்தியவள் சாமுண்டீஸ்வரி. இங்கே வந்து அவரு ஒரு பாறையில உட்கார்ந்தப்ப அந்த ஞானத்தை அவர் பெறுகிறார். அத அவர் சொல்றார். அவருடைய அந்த இன்டர்வியூல சொல்றாரு அவரு. இங்க வந்து தான் நான் கம்ப்ளீட்டா நான் வந்து மாறினேன். நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு எங்க போகணும்? என்ன பண்ணணும்? அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வழிகாட்டியவள் இந்த சாமுண்டீஸ்வரி. அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது இன்றைய நிலையில ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொன்னா, அவர பத்தி நம்ம விமர்சனம் அப்படிங்கிறத விட, அவர் என்ன சாதிச்சிருக்காரு? ம். என்ன பண்ணியிருக்காரு? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எத்தனை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கார். இவ்வளோ பெரிய இதெல்லாம் சாதாரணமாக பண்ணவே முடியாது. ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கு. அதாவது பின்பற்றுபவர்கள் இருக்கின்ற ஒரு நிறுவனத்த அவர் நிறுவியிருக்கார். ஒரு 30 வருஷத்துல அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் அந்த அந்த அம்பாளுடைய, கடவுளுடைய ஒரு அனுக்கிரகம் இல்லாம முடியாது. ஸோ அவருக்கு எதுவுமே தெரியாது தமிழ்நாட்ட பத்தி. அவர் நேரா அங்கேருந்து இங்க வராரு. வெள்ளியங்கிரிக்கு கோயம்புத்தூர் கிட்ட வராரு. இங்க வந்து அந்த ஈஷாவை நிறுவியிருக்காருன்னா, இது எல்லாமே முழுக்க முழுக்க வழிகாட்டுனது வந்து இந்த சாமுண்டேஸ்வரி. அவ தான் வழிகாட்டியிருக்கா. அவர் வராரு. அங்க அப்ப நிறுவி மிகப்பெரிய நிலையில அவர் நடத்திக்கிட்டு இருக்கார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஞானத்தை கொடுப்பவளாக, வழிகாட்டியாக தானே தானே உவந்து கொடுக்குறா. அவருக்கு அதெல்லாம் தெரியாது. இல்ல நாகேந்திர தீக்ஷிதருக்கும் தெரியாது. தானே அந்த அதாவது அவள சுத்தி சுத்தி வந்தா போதும். ம். அவகிட்ட போனா போதும். போனாவே அவள் வந்து தன்னை வெளிப்படுத்தி, அந்த குழந்தைக்கு என்ன வேணும்? அப்படித்தானே சொல்லணும். அம்மா, குழந்தை. 30 வயசா இருக்கட்டுமே! ஆனாலும் குழந்தை தான். அதனால அந்த குழந்தைக்கு நம்மள நாடி வந்திருக்கா. நம்ம தரிசனம் பண்றதுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொன்னா, இவளுக்கு என்ன வேணும்? அப்படிங்கிறத தானே உவந்து கொடுப்பவள் அந்த சாமுண்டீஸ்வரி. நம்ம ஒண்ணும் பிரார்த்தனையே பண்ண வேண்டாம். அத்தனை கருணையானவள், அவ்வளவு அழகானவள்.
லலிதா சகஸ்ரநாமத்தில சொல்ற மாரி, அத்தனை அழகான ஒரு தெய்வமாக இருப்பவள் அந்த சாமுண்டேஸ்வரி. இவ வந்து அந்த மைசூர் மகாராஜாக்கள், இன்றைக்கு அவங்களுடைய அரண்மனை எல்லாம் இருக்கு. அவர்களுடைய அந்த வாரிசுகள்லாம் இருக்காங்க. இந்த ராஜாக்கள். அவங்களுக்கு குலதெய்வமாக இருப்பவள் சாமுண்டேஸ்வரி. ஒரு சமயத்தில இந்த சாமுண்டேஸ்வரிய பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம், அந்த வம்சத்தில வர ஒரு ராஜா. அவர் வந்து மலையில வந்துட்டுருக்காரு. வந்தும்பொழுது பயங்கரமா இடி, மின்னலோட மழை அட! பெஞ்சுட்டு இருக்கு. மழை பெய்யுறது, மழை பெஞ்சுட்டு ஒரு மின்னலே அவருக்கு வந்து அவர் மேல தாக்குறது. அந்த மாரி இருந்தா என்ன ஆகும்? அப்படியே கருகி போயிடுவாங்க. ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க. ஆனா, அவருக்கு வந்து ஒண்ணும் ஆகல. ஏன் அப்டின்னா வந்து அந்த ரொம்ப மழை பெய்யுறது, இடி மின்னலா இருக்கு அப்படின்னு அவர் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வரார். அந்த சாமுண்டீஸ்வரி இது நடந்தது ஆனா. இது நடந்த உண்மையான நிகழ்வு அது. இந்த சாமுண்டீஸ்வரி அவர் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே அவங்க அந்த எல்லாரும் வருவாங்க. கூட எல்லாரும் தான் வருவாங்க. இவரை குறிப்பாக அந்த மின்னல் தாக்குகிறது. தாக்குறது எத்தன பேர் யார் மேலயும் அது விழல. அவர் தாக்குறது. ஆனா, அவருக்கு வந்து ஒண்ணுமே ஆகல. ஒண்ணே ஒண்ணு என்ன ஆச்சுன்னா, தலையில வந்து வழுக்கை ஆயிடுச்சு அவருக்கு. தலைய தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாரி அவருக்கு அந்த தலைப்பாகையும், அந்த முடியோட அது போயிடுறது. அவருக்கு ஒண்ணுமே ஆகல. எல்லாருமே அப்படியே வியந்து போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் மேல வராங்க. கோவிலுக்கு வந்தோனே அவர் அப்படியே நெடுஞ்சான் கிடையாக அம்பாளுக்கு முன்னாடி விழுந்து, "என்னுடைய உயிர நீ காப்பாத்துன. நான் உனக்கு என்ன செய்ய முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு அதுலேருந்து அவர் வந்து அதுலேருந்தே அந்த வம்சத்திலேருந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த சாமுண்டீஸ்வரிக்கு தாசனாக இருப்பவர்கள் தான் இந்த ராஜா. அவங்க ராஜாக்களே கிடையாது. நாங்கெல்லாம் வந்து சாமுண்டீஸ்வரியினுடைய தாசர்கள், அடிமைகள் அப்படிங்கிற மாரி அவங்க டிக்ளேர் பண்றாங்க. இல்ல இன்றைக்கும் அவங்க அவ்வளவு ஒரு அ பக்தியோட நெறைய அவளுக்கு வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதேமாரி ஒரு தடவ ஏதோ ஒரு பூஜை நேர நெருக்கடி காரணமாக இந்த ஒரு பூஜைய கட் பண்ணிடு அப்படிங்கிற மாரி அந்த நிகழ்வுகள்ல சொல்லியிருக்காங்க. அது ம். அப்புறம் நடந்தது. அப்போ அவங்களுடைய கனவுல போய் சாமுண்டீஸ்வரி கேட்டுருக்கா. "ஏன் அந்த பூஜைய நிறுத்திட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பிரத்யக்ஷமா அவ போயிருக்கா. போய் கேட்ட உடனேயே, ஐயய்யோ! சரி பரவால்ல. அப்ப முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி பூஜையெல்லாம் ஆரம்பிச்சுக்கலாம். ஆரம்பிச்சு இதையும் நம்ம வந்து கன்டின்யூ பண்ணலாம் அப்படிங்கிற மாரி அந்த அந்த அளவிற்கு அவ ம். ஒரு உயிர்ப்போட அங்க இருக்கா. அதனால அந்த மாதிரி அதனால தான் அங்க தசரா அப்படிங்கிறது ரொம்ப மைசூர்ல வந்து பிரம்மாண்டமானது. உலக பிரசித்தி பெற்றது அந்த தசராங்கிறது. அந்த மைசூர் அரண்மனையில அவ்வளவு கோலாகலமாக கொண்டாடுவாங்க. அந்த சமயத்துல தான் சாமுண்டீஸ்வரி அவ தங்கத்தால ஆன அந்த தங்க விக்கிரகத்த, அந்த பல்லக்கு எல்லாம் வச்சு அவள அதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருந்ததா, அந்த ராஜா தான் வருவாரு. ம். ராஜா தான் அந்த பல்லக்குல வருவாரு. ஏன்னா, அவர் அந்த அந்த நிலத்தினுடைய சொந்தக்காரர்ங்கிற மாரி. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சாமுண்டீஸ்வரி தான் இவங்கெல்லாம் அடிமைகள். அப்படிங்கிற மாரி அவள அந்த பல்லக்குல வச்சு அவ்வளவு மரியாதையோட அவள வந்து அந்த ஊர்வலம் அப்படிங்கிறது வரும். அது அவ்வளவு புகழ்பெற்ற ஒரு ஊர்வலம். அவ்வளோ ஒரு கலர்ஃபுல் விழா அது. ரொம்ப அந்த சமயத்துல அவ்வளோ விளக்குகள்லாம் போட்டு, லட்சக்கணக்கான பேர் வந்து பார்ப்பாங்க அந்த விழா. அவ்வளோ ரொம்ப அற்புதமா இருக்கும். ரசிக்கக்கூடியதாக, அதே சமயம் பக்தியோட இருக்கிறதா இருக்கும். அவர்களெல்லாம் வந்து வரவேற்று சாமுண்டிய, அவளுக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணி, இதெல்லாம் பண்ணுவோம். இந்த தசராங்கிறது மைசூர்ல தசரான்னா நவராத்திரி. அந்த நவராத்திரியிலயும் அவ்வளவு அழகாக அந்த சாமுண்டீஸ்வரிக்கு கொண்டாடப்படும். எல்லாம் ரைட்டு. ம். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி ராமேஸ்வரத்துல நம்புநாயகிய பத்தி ஜாஸ்தி தெரியலையோ, அந்த மாதிரி இந்த சாமுண்டீஸ்வரி இங்க வந்த உடனேயே, அங்க ஒரிஜினலா இருந்த ஒருத்தருடைய விஷயமே யாருக்குமே தெரியாம போயிடுச்சு. ஓ! என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மலை வந்து மகாபலேஸ்வரகிரி ம். அப்படிங்கிறது தான் பேரு. அந்த மலையினுடைய பேரு. அங்க மகாபலேஸ்வரர். அவர் வந்து குடியேறிக்கொண்டிருக்கிறார். பேரே பாருங்க மகாபலேஸ்வரர். அவ்வளவு வந்து பலம் வாய்ந்தவர் சிவன். ஆதிசிவன். அவருடைய மலை அது. இங்க சாமுண்டி வந்து அவளுடைய பிரபாவம் ஆயிட்டு இந்த தசராலாம் ஒரே கோலாகலமா கொண்டாட்டமான உடனேயே, பாவம் அவர் இருக்கிற இடம் தெரியாம நெறைய பேருக்கு தெரியாம போயிடுச்சு. ஆனால், அந்த பக்கத்துல இருக்க அந்த சாமுண்டேஸ்வரி கோவிலுக்கு கொஞ்சம் நடந்து போனோம்னா, ஒரு 200 அடி தூரத்துல மகாபலேஸ்வரருடைய கோவில் அப்படிங்கிறது இருக்கு. அங்க போனோம் அப்படின்னு சொன்னா, அவ்வளவு ஒரு ஆற்றல், சக்தி அலைகள் அந்த இடத்துல இருக்கு. நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு தியானம்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அங்க போய் உட்கார்ந்தோம்னாவே நமக்கு தியானம் கைகூடும். ஏன்னா,
இங்க இவ்வளவு கூட்டம் வருது, எல்லாம் இருக்கு இல்லையா? ஆனா அங்க வந்து ரொம்ப 2 பேர், 3 பேர் தான் போவாங்க. நெறைய பேருக்கு தெரியாது அந்த தெரியாது. கோவில் பத்தி. அதனால அந்த மனுஷர்களுடைய பொல்யூஷன் அப்படிங்கிறதே அங்க இருக்காது. அவ்வளவு அமைதியாக இருக்கும். அவ்வளவு ஒரு தெய்வீகமாக இருக்கிற கோவில் அந்த கோவில். அதுதான் ஆதிக்கோவில். ம். சிவனுடைய கோவில். பொதுவாக சக்தி பீடங்கள் அப்படின்னு சொன்னா, அங்க பைரவர் இருப்பார். ஒரு சில அடையாளங்கள் இருக்கும். சக்தி பீடம் அப்படின்னு சொன்னா, ஒரு சில அடையாளங்கள் இருக்கும் அந்த கோவிலுக்கு. அப்படிதான் நான் அத கண்டுபிடிச்சேன். இந்த இதுல. ஏன்னா, சக்தி பீடங்கள் எழுத போகும்பொழுது, அந்த சமயத்துல வந்து அ எங்க இருக்குன்னே தெரியாது. ம். எந்தெந்த ஊர்கள்ல அந்த சக்தி பீடம் இருக்குன்னே தெரியாது. அம்பாள் தான் என்ன கூட்டிட்டு போனா. 51 சக்தி பீடங்களுக்கு. எனக்கு தெரியாது. அப்போ போகும்பொழுது நமக்கு தெரியறது. ஏதாவது சக்தி பீடம்னா இது இதெல்லாம் இருக்கணும். அந்த கண்டிஷன்ஸ். அது இருந்தா அந்த சக்தி பீடம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இருக்கும். அதில ஒண்ணு என்ன அப்படின்னா பைரவர். அங்க சக்தி வாய்ந்த பைரவர் வந்து அவளுக்கு தளபதி மாரி, ஒரு ம். காவல் மாரி ஆ இருப்பார். அந்த மாதிரி இந்த சாமுண்டேஸ்வரிக்கு மகாபலேஸ்வரர் வந்து பைரவர்னாவே எப்பவுமே சக்தி வாய்ந்தவரா. ஆ பைரவர் அம்சமாக அவர் அங்கே இருக்கிறார். ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த கோவில் அப்படிங்கிறது. அங்க உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப ரொம்ப பழமையான கோவில். நம்மள எல்லாம் யாரையும் பார்க்கவே மாட்டோம். யார் வந்தாங்க? யார் போனாங்க? அப்படின்னே பார்க்க மாட்டாங்க. அவ அவ்வளோ அற்புதமாக பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு இந்த உள்ள போன உடனேயே இந்த சந்நிதிக்கு முன்னாடி இருக்கல மாதேஸ்வரன் ம். அப்படிங்கிற ஒரு தெய்வம். சிவபெருமான். சிவனுடைய அம்சம் மாதேஸ்வரன் அப்படிங்கிறவர். அவரு புலியில தான் காட்சியளிப்பார். புலியில ம். தான் வருவார். புலி மேல வருவார். எப்படி ஐயப்பனோ, அந்த மாரி இந்த மாதேஸ்வரன். ஐயப்பன் வந்து எப்படி சபரிமலை, கேரளால அவர் புலி மேல இருக்கின்ற தெய்வமாக இருக்கிறாரோ, அந்த மாரி மாதேஸ்வரன் வந்து கர்நாடகால புலி மேல வருகிறார். ஏன் புலி மேல வரார் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து காட்டிற்கு உரிய தெய்வம். இப்ப ம். காடுகள்ல அந்த பகுதி வந்து காட்டுப் பகுதி. ஸோ மக்கள் எல்லாம் நெறைய அங்க அந்த காட்டுவாசிகள் இவங்கெல்லாம் போறாங்க, வராங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு காக்கும் தெய்வமாக இருப்பவர் இந்த மாதேஸ்வரன். பொதுவாகவே இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க்கா இருக்கிற, அபாயம் நிறைந்த வழிகள் உள்ள கோவில்கள். இப்ப அமர்நாத் இருக்கு, அந்த மாரி இருக்கு. இல்ல வெள்ளியங்கிரி இருக்கு, பாபாஜி கேவ் இருக்கு. இந்த மாரி இடங்களுக்கெல்லாம் போகும்பொழுது, நமக்கு கூடவே தெய்வம் வரும். ம். எனக்கு மட்டும் இல்ல. நெறைய பேருக்கு அந்த மாரி அனுபவங்கள் இருக்கும். அமர்நாத்துக்கெல்லாம் போகும்பொழுது சிவனே சிவன் மனுஷ ரூபத்துல வருவார். வந்து காத்த நிகழ்வுகள்லாம் இருக்கு. அதே மாரி பைரவர் ரூபத்துல வந்து ஒண்ணும் வழியே தெரியாது. தப்பி போயிடுவோம் நம்ப. இந்த ஆனா அனுபவம் எனக்கும் இருக்கு மேம். ஆமா, பர்வதமலையில. ஆமா. பர்வதமலையில நம்மள கூட்டின்னு போவாரு அவர் வந்து. அந்த மாதிரி பைரவராக வந்து நம்மள நிப்பாங்க அப்படியே. நின்னுட்டு நம்ம அவர்கிட்ட போன உடனே, அவர் அப்புறம் கொஞ்சம் ஃபர்தரா போய் லெஃப்ட்ல போய் ரைட்ல போவாரு. நம்ம அவரு பின்னாடியே போனோம்னா போய் சரியான சேர்ந்துருவோம். பாதைக்கு போயிடுவோம். போயிடும். அந்த மாரி தெய்வம்ங்கிறது நமக்கு வழிகாட்டும். அப்படி வழிகாட்டுகிற அந்த ஒரு தெய்வ ஸ்வரூபம் தான் இந்த மாதேஸ்வரன் அப்படிங்கிறது. அதனால இவர் மாதேஸ்வரன் நெறைய பார்த்தவங்கலாம் இருக்காங்க. மாதேஸ்வரன கண்ணால பார்த்தவங்கலாம் இருக்காங்க. புலி மேல வருவார். அதனால அவரு அந்த மாரி வரும்பொழுது, அவர தெய்வமா வணங்குறவங்க அந்த அந்த பகுதியில இருக்கிறவங்க. ஆனா அவரு அந்த படமே வச்சிருக்காரு. அதாவது ஓவியம் தான் ஆனா. ரொம்ப ஒரு பார்க்கும்பொழுதே ஒரு மெய்சிலிர்ப்பா இருக்கும். ஸோ இவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு அத வந்து அங்க ஒரு படமா அவங்க வச்சிருக்காங்க. இப்படி நம்ம நின்னு நிதானமா அங்க பார்க்கலாம். பார்த்து அங்க இருக்கின்ற அந்த சக்திய நம்ம வந்து அப்படியே ஆவாகனம் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு அழகா நம்ம அந்த தெய்வத்தை வணங்கி விட்டு வரலாம். இந்த சாமுண்டீஸ்வரிக்கு பக்கத்துல இருக்கு அந்த மகாபலேஸ்வரர் கோவில். நடந்து போற தூரம் தான். அங்க போனோம் அப்படின்னு சொன்னா, அதையும் நம்ம மிஸ் பண்ணாம அந்த இடத்துல அதாவது ஒரு தேடல் இருக்கிறவங்க. ஒரு ஒரு யாத்திரை கிளம்பணும், டூர் கிளம்பணும். நம்ம 25 கோயில் போணும். அதனால இந்த கோயிலுக்கு போனோமா, சரி முடிஞ்சது கிளம்புங்க, கிளம்புங்க 15 நிமிஷம். உள்ள போயிட்டு ஸ்பெஷல் தரிசனம். அதுக்கு வாங்கின்ட்டு அங்கேருந்து கிளம்புனோமா, அடுத்தது மைசூர் மகாராஜா இடம் பார்த்தோம். சாயங்காலம் அங்க இருக்கிற அந்த கண்காட்சி பார்த்தோம். அப்புறம் அப்படியே பெங்களூர் அப்படி இல்ல. அந்த அந்த இடத்துக்கு போனோம்னா, அங்க என்னென்னலாம் இருக்கு? நம்ம பயன் அடையணும். ஒரு ம். ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா, நமக்கு அந்த அது அங்க இருக்கிற அந்த சக்திய நம்ம வந்து வாங்கிக்கணும். அதுதான் நம்ம புண்ணியம் அப்பதான் சேர்ந்துக்கிட்டே போகும். பேங்க் பேலன்ஸ் அப்படிங்கிறது சேர்ந்துக்கிட்டே போகும். அதனால இந்த மாரி இடங்களுக்கு போகும்பொழுது கொஞ்சம் நிதானமாக போயி இதையெல்லாம் பார்த்து,
அந்த இடங்கள்ல இருக்கிற அற்புதமான விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, உணர்ந்து, அனுபவிச்சுட்டு வர்றோம் அப்படிங்கிறது அற்புதமா இருக்கும். இந்த சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போகும்போது முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, மொபைல் எடுத்து ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு அதான் முதல்ல கோபுரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டா அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனாலும் இதையும் மறந்து விடக்கூடாது. இதுதான் பேசிக்கா இருக்கிற விஷயம். ஸோ இந்த சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு போறவங்க இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அவள் வந்து ராஜாவுக்கும் குடுத்தாரு. அங்க இருக்கிற தீக்ஷிதருக்கும் குடுத்தா. அந்த தீக்ஷிதர் இன்னொரு நிகழ்வு கூட சொன்னார். அவங்களுடைய தாத்தாவுக்கு வந்து நெறைய வாழ்க்கையில பிரச்சனைகள், கஷ்டங்கள் அப்படியெல்லாம் வந்துகிட்டே இருந்தது. அப்போ அவர் ஒரு நாள் வந்து போய் அழுதாராம். இந்த மாரி நான் உன்ன எனக்கு வேற யாருமே கிடையாது. நீ தானே இருக்க. உன்ன தானே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் அடுத்தடுத்து எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. நீ என்ன காப்பாத்த மாட்டியா? உட்டுருவியா? அப்படின்னு சொல்லி அவரு அழுதுருக்காரு. இதுவும் நடந்த சம்பவம் அப்படின்னு அவர் சொன்னாருங்க. அவருடைய தாத்தா. அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்ன உடனேயே அப்ப ஆக்சுவலா ஒரு அசரீரி அவருக்கு கேட்டது. அப்படின்னா என்ன ஒரு 100 வருஷத்துக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். 3வது தலைமுறை தானே. ரொம்ப ஒண்ணும் ம். பழைய புராண காலம், கதை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவர் சொல்றாருன்னா, அவரு நம்மகிட்ட பொய் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அவரு கேட்டுதான். "ஏன் வருத்தப்படுற? உனக்கு அந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கு. அது இப்போ முடிஞ்சு போயிடுது. அதனால நீ இனிமே நல்லா இருப்ப. நீ இப்ப இத என்கிட்ட கேட்கற, மனம் வருந்தி கேட்கறங்கிறதே அந்த கஷ்டம் முடிஞ்சு போணுச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இனிமேல் உன்னுடைய குடும்பங்கள்ல நீ அந்த இதுலேருந்து ஒவ்வொன்னா விலகி மேல வந்துருவ. உன்னுடைய வம்சம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். நீ என்றைக்குமே உன்னுடைய வம்சங்கிறது என்ன ஆராதிச்சுட்டு தான் இருப்பீங்க. நீங்க பரம சௌக்கியமா இருப்பீங்க. அப்படின்னு அசரீரியே அந்த கருவறையிலேருந்து அவருக்கு கேட்டுதாம். அது எவ்வளோ அது நம்ம கேட்கும்பொழுதே மெய் சிலிர்க்கிறது இல்லையா? அந்த மாரி ஒரு அனுபவம் ஒருத்தருக்கு கிடைச்சது ஒரு 150 வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னா. அப்படி ஒரு பிரத்யக்ஷ தெய்வமாக இருப்பவள், வலிந்து நமக்கு வந்து கருணை தருபவள் அந்த சாமுண்டீஸ்வரி. அதனால போறவங்க அவளையும் தரிசனம் பண்ணலாம். அடுத்தது மகாபலேஸ்வரையும், அந்த மாதேஸ்வரன் படத்த எல்லாத்தையுமே பார்த்துட்டு, நெறைய அருள வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நிச்சயமா மேம். ஏன்னா, 51 சக்தி பீடங்கள் வந்து போறவங்க, கடகடன்னு போவாங்க. அந்த அம்மன வழிபடுவாங்க, வந்துடுவாங்க. இப்படி இல்லாம, அது பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில் என்ன? அந்த கோவிலுக்கும், இந்த கோவிலுக்கும் என்ன தொடர்பு? முழுமையா ஒரு பலன் வேணும்னா, நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப விளக்கமா இன்னைக்கு மைசூர் கோவில் போறவங்க எல்லாருக்குமே, இன்னொரு ஒரு 2 விஷயங்கள ஆட் ஆன் பண்ண சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாமே நேயர்கள் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப தேவை உள்ளதா இருக்கும். ஏன்னா போனோம், சாமி கும்பிட்டோம், வந்தோம் அப்படின்னு இல்லாம, சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள பார்த்து, நம்ம மனச சரி செஞ்சுட்டு வரும்பொழுது தான், அந்த ஆக்ரோஷத்த நம்ம முழுமையா அனுபவிக்க முடியும் அப்படின்னு இன்னைக்கு ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கீங்க. நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி மேம். வணக்கம்மா.